இந்த திராவிட மாடல் அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. பொன்முடி அவர்களுடைய வழக்கிலே என்ன சொல்றாங்க? பொன்முடி சைவம் வைணவம் குறித்து இழிவாக பேசினார், பெண்களை ஆபாசமாக பேசினார், கட்சியிலிருந்து அவருடைய பதவியை பறித்தீர்கள். ஆனால் வழக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறீங்க? அங்கே போலீஸ் போய் என்ன சொல்லுதுன்னா, பொன்முடிக்கு ஆதரவாக நாங்கள் 120க்கும் மேற்பட்ட புகார், அதை நாங்கள் விசாரித்தோம், அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது பொன்முடியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் மலை, அது இவங்க தான் சொன்னாங்க, கோயில் நிர்வாகம் தான் திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு சொந்தமானது, திருப்பரங்குன்றம் மலையில் பலியிடக்கூடாது, கோயில் அதிகாரிகள் தான் போய் தடுத்துனாங்க. இன்னைக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களே அப்படியே அங்கே இல்லை அது சிக்கந்தர் மலை தான், அங்கே பலியிடலாம்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்துக்களுடைய அந்த உரிமைகளை நிலைநாட்ட தவறுகின்றவர்களாக இருக்கிறார்கள். அது மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்திலையும் நடந்திருக்குது. இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது.